ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜிஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் என்னடா இந்த மாத்திரையை கொடுத்து ஒன்றுமே ஆகலையே அப்படின்ற கோவத்தோட சித்ரா தேவி அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்க, உண்மையாலுமே டாக்டருக்கு தான் படிச்சுட்டு வந்தீங்களா இல்லை போலியான டாக்டரா அப்படின்னு கோவத்தோட கேட்க, எதுக்காக இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் பதிலுக்கு பேச, என்ன சொல்கிறீங்க, என்னால் நம்பவே முடியலையே, நான் ரொம்பவே பவர்ஃபுல்லான மாத்திரை தானே கொடுத்தேன். கர்ப்பமாக இருக்கவங்க கண்டிப்பாக அந்த மாத்திரையை போட்டிருந்தா இந்நேரத்துக்கு நிறைய பெயின் உண்டாயிருக்குமே அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, அதுக்கு ரொம்பவே கோவப்படுறாங்க சித்ரா தேவி. ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு கர்ப்பமாக இல்லாமல் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியை போகிறாங்க சித்ரா தேவி. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவோட சீமந்தத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நல்லபடியாக நடக்க, அவங்க சாரிக்கு ஏற்ற மாதிரி சூர்யாவுக்கும் அதே கலரில் ஒரு ஷர்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பிரபா அவங்க வீட்டுக்கார பார்த்த கோடீஸ்வரி, இவ்வளோ நேரம் கழிச்சா நீங்கள் வருவீங்க, ஒரு அக்காவோட நிச்சயதார்த்தத்துக்கு சீக்கிரமாக வர முடியாதாடி உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவை பார்த்து கேள்வி கேட்க, இதுவே அக்காவோட வளைகாப்பாக இருந்தால் கண்டிப்பாக முன்னாடி நின்று இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது கேட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் சூர்யாவை பார்த்த ராஜலக்ஷ்மி ஒரு ஷர்ட்டை எடுத்து, இந்தாப்பா இது பிடிச்சிருக்காப்பா, உனக்காகத்தான் நான் எடுத்தேன், இதை ஃபங்க்ஷனில் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதை கேட்டு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு சூர்யாவும். இதை பார்த்த மகா நம்ம எடுத்து கொடுத்த ஷர்ட்டை பற்றி சொல்லிடுவாரோ பயந்துக்கிட்டு, நல்லா இருக்காத்த சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் ஒன்றும் உங்ககிட்ட கேட்குறேன், அது நல்லா இருக்குன்னு எனக்கே தெரியும், பிள்ளைகிட்ட தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. இந்த ஐஸ்வர்யோட சீமந்தத்துக்காக நான் ஃபஸ்ட்டு ரெடியாக வரேன், நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மகா ரெண்டு பேரும் ஏதாவது செல்ல சண்டை போட்டுக்கிறாங்க. மகா சாரியில் அழகாக ரெடி ஆகிட்டு வரதை பார்த்து ரொம்பவே பிரமிச்சு போகிறாரு சூர்யாவும். திடீர்னு எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, சூர்யாவும் பார்த்தீங்கன்னா மகா வளைச்சி ஃபோட்டோ எடுக்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எடுத்து கொடுத்த ஷர்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க அம்மா எடுத்து கொடுத்த ஷர்ட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா வெட்டு மேலே வச்சுட்டு அங்கேருந்து சரிங்க நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கீழே போக, அங்கேருந்து வந்த சூர்யா என்ன பண்ணுறாங்க, மகா எடுத்து கொடுத்த ஷர்ட்டே கீழே போட்டுட்டு வராங்க. பக்கம் சித்ரா தேவி டாக்டர் சொன்ன அந்த விஷயத்தை நினச்சிக்கிட்டு ஐஸ்வர்யா ரூமுக்கு வராங்க. ஐஸ்வர்யா, நீ வேணா என் ரூமை யூஸ் பண்ணிக்கிறியாம்மா, அங்கே ரெடி ஆகிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதான் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யம் கேட்க, ஏம்மா உண்மையில எனக்கு அக்கறை இருக்கக்கூடாதா, என்னோட குடும்ப வாரிசையே நீ சுமக்கிற, அப்போ அக்கறை இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கனிவாக பேசவே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு ஐஸ்வர்யா அந்த ரூமை விட்டு கிளம்ப, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு ரிப்போர்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க சித்ரா தேவி. வீட்டில் துணிக்கடியில் அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்த உடனே மொபைலில் ஃபோட்டோ எடுத்து உடனே அந்த டாக்டருக்கு அனுப்பிடுறாங்க. அங்கே வந்து ஐஸ்வர்யா, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, பிரேஸ்லைட்டை இங்கே மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போக, இந்த பக்கம் ஐஸ்வர்யாவுக்கு சந்தேகம் எழும்புது. அந்த ரிப்போர்ட்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தேடி பிடிச்சி பார்க்கும்போது அந்த இடத்துல ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு, நம்ம எதுக்காக இப்படிலாம் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ஐஸ்வர்யாவும். பக்கம் பிரபாவை பார்த்தா ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க, பாய் நினச்சிக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால் எல்லாருமே கிண்டல் பண்ண சிரிக்க ஆரம்பிக்க, அம்மா பிரபாவை பார்த்து, நீ சாரி கட்டினா என்னம்மா அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, யாரு இவ சாரி கட்ட போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கிண்டல் பண்ண, ஏற்கனவே ப்ரோக்கு நான் சாரி வாங்கி கொடுத்தேன், அதை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டா போல, நீங்கள் சொன்னதும் ப்ரோ கட்டிடுவா போலே அப்படின்னு விஜய் கேட்க, அதுக்கப்புறம் பிரபாவை என்ன பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறத கேட்டு நான் சாரி கட்டிக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாரி கட்டிக்கிட்டு அழகாக நிற்க, இதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே பிரமிச்சு போக, விஜய் மட்டும் பிரபாவை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் அனாமிகாவும் சாரி கட்டிக்கிட்டு ரொம்பவே அழகாக வர அனாமிகா ஸ்லிப்பாகி கீழே வேலை, அதை விஜய் தாங்கி பிடிக்க, ரொம்பவே அழகாக இருக்க நீ சாரியில் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்க, இதை பார்த்து ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க பிரபாவும். அனாமிகா கிட்ட சொல்லி சிரிக்க ஆரம்பிக்க, அதே கோவத்தோட பிரபா உள்ளே போனாங்க. அதே மாதிரி அவங்க போட்டிருந்த பழைய ட்ரெஸ்ஸே போட்டுட்டு வந்துடுறாங்க. அப்புறமா சித்ரா தேவிக்கு ஃபோன் பண்ண டாக்டர் இந்த ரிப்போர்ட் படி அவங்க கர்ப்பமாக இல்லை அப்படின்ற உண்மையை சொன்னதும் ரொம்பவே அதிர்ச்சியாக போய் நிற்கிறாங்க. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சு.